அம்மாடி உன்மேனி பால் வெள்ளமோ. எல்லாரும் யோக்கியம்னு நினைக்கக்கூடாது, புரியுதா? சிரிக்க நீ. உன் மனைவி இப்போ வேணுமாடா? வேண்டாம். அவன் உன் மேலே ஒரு குற்றம் சுமத்துதான். இப்போமா முன்னாலேயா? ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய குற்றத்தை அவள் செஞ்சிட்டான். நீ பரமாக உதவுனது அவள் குற்றவாளி ஆக்கி குழப்பத்தை உருவாக்கியிருப்பான். இதானே உண்மை. அதான் மலர் கொடுத்தேன்னு நான் சொன்னேன். ஆனால் ஒரு சின்ன விஷயம், அவன் இனி வருவாளான்னு கேட்டேன். வரணுமான்னு உன்னைய கேட்டால் தான் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். அவள் வேணுமா வேண்டாமா? வேண்டாம். உன் பையனை வர சொல்லி பார்க்க, கண்ணை மூடு. உன் பையன் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கான்ப்பா. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கான். அவன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்திருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல நிலைகள் வரக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கான். ஏன் அவன் சுற்றுலாவுக்கு போக மாட்டானா வெளிநாட்டுக்கு? ஒரு நண்பரோடு அவன் பிஸ்னஸ் லைன் வச்சுருக்கான். அதை வச்சு 2 மாதத்துக்கு போயிட்டு வர போகிறான். அவன் அதில் வெற்றி அடைவான். அதே மாதிரி உன் மகன் தாயார் கூட்டையும் விருப்பம் இல்லை, தந்தை பக்கம் விருப்பம் இல்லை, 2க்கு இடைப்பட்ட வேதனையில் தள்ளாடிக்கிட்டு இருப்பான். கரெக்டாக புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி உன்னை உணர்ந்து உன் பக்கத்தில் வருவான். வெற்றி உண்டு. கால் வந்துட்டு வா. நம்ம சொல்லக்கூடாது, அவன் உத்தரவு வச்சுருந்தான். அவன் போக மாட்டான், வரமாட்டான். என்னையா இது? அரசாங்க வேலை பார்த்தா போக மாட்டான்னு நினைக்க. கண்ண முடிக்காப்பா, கண்ண முடிக்கா. மகாசக்தியே, இது வெற்றி நடக்குமா நடக்காதா? 7 மாதங்கள் வரை அவகாசம். நீ வெற்றி அடைவ, உன் பணம் வந்து சேரும். சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு இடம் சம்பந்தமான வழக்கும் மன நஷ்டமும் பற்று வந்த மகன். தஞ்சாவூரா திருச்சியா? உனக்கு கால் வந்துட்டு. உங்களுக்கும் அப்படி இருக்கா? வழக்கு இருக்கா? ஓகே ஓகே, கவலைப்படாங்க. நீ நல்ல கால் விடலை. முத்துக்கருப்ப சாமின்னு ஒரு சாமி வராரு. அவர் எங்கடா இருக்காரு? பக்கத்தில் இருக்காரா? வீரனார்னு ஒரு தெய்வம் வராரு. அவர் எங்கப்பா இருக்காரு? வீரனார். கால் வந்துட்டு வா. முடிஞ்சிருமா? அதுக்கு முடியும். கேட்டு பார்க்குறேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரை உன்னுடைய வழக்குக்கு கால அவகாசம் இருக்குது. அதனால் பொறுமையாக இருந்து வெற்றி அடைஞ்சு வரணும். இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்த்து தரணும். ஒரு இடத்த விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணணும். அவ்வளோதானே? அதை நீ தடுக்க முடியுமா? நிறுத்தி தாரேன், போ. வெற்றி உண்டு. ஜெயிச்சுக்கா, நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகரம் எல்லை தன்னுடைய சொத்துக்கள் சொந்தமாக வில்லங்கம் மனவேதனை அடைந்து வந்த செல்ல மக்கள். அவருக்கு புரிய முடியாத சங்கிலியை கலத்தி விடு. பெரியவர் யாரெல்லாம் வந்தீங்க? நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? வாங்க. குழந்தை இருக்கா உங்களுக்கு? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் இது யார்? சரி, கால் வந்துட்டு வாங்க. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மரம் நாடும் ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா. என்னடா நீங்கள் வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி வராரு, என்னடா விஷயம்?
போயிருக்கீங்களாங்க? வேண்டுதல் பண்ணிட்டு வந்தீங்களா? போயிட்டு வாரீங்க. அங்கேருந்து உங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு, ஆம்பளை பையன் பிறப்பான், ஸ்ரீ பாலாஜின்னு பேர் விடணும். செஞ்சிடலாமா? முதல் மொட்டை முடிகாணிக்க அங்கே தான் கொடுக்கணுமா? பண்ணிடலாம்ல? கால் வந்துட்டு வாங்க. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே. அதானே? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. எத்தனை வருத்தம் ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சொன்னது தான், பிறக்க போகிறது தான். உங்கள் உள்ளத்தில் ஒரு சில கவலைகள், ஒரு சில ஐயப்பாடுகள், உடல் ரீதியாக இயல்பாக குழந்தை நமக்கு தோன்றிடுமா, அல்லது வேறு எதுவும் சயின்டிஃபிக் மூலமாக கிடச்சிருமா, அல்லது வேறு எதுவும் குறைபாடுகள் நமக்கு இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். ஆனால் இறை திரு மார்க்கத்தில் உங்களுக்கு குழந்தை ஜனனமாகும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. 59 வயதுள்ள ஒரு பெண்மணி நான் கச்சையை போட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது என்கிட்ட கேட்டால், எனக்கு தான் நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போன்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா 3 மாதம் கழித்து அவளுக்கு குழந்தை உண்டாயிடுது. எத்தனை வயசு? 59 வயசு. அந்த குழந்தையை பெற்று அவளுடைய சகோதரன் வீட்டில் வழக்கத்துக்கு கொடுத்துட்டான். ரொம்ப தூரம் இல்லை, மேலப்பாளையத்தில் தான். புரியுதா? அதனால் ஒரு வாக்கு வந்திருக்குன்னா அது உண்மை என்றே அர்த்தமாகும். ஸ்ரீ பாலாஜின்னு நீங்கள் பேர் வைக்கணும். புண்ணியமான தரிசனம். வேறு என்னப்பா வேணும் உங்களுக்கு? நீங்கள் எல்லோரும் 3:30 மணிக்கு என்னையை பாருங்கள். வெற்றியாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். இந்தா மகனே, ஆனந்தமாக இருப்பேன். பார்க்கலாம். பக்கத்தில் வாங்க. மெல்ல. சக்தியே துணை. மூன்றரைக்கு பார்க்கலாம். பெரியம்மாங்க வாங்க. ஓம்காரநாதனே சரணம். சரி, இவங்களை மட்டும் 3:30க்கு அனுபவிச்சிருங்க. உட்காந்துங்க. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக யாருமா வராங்களாப்பா? யாருக்கிட்ட தம்பி திருமணம்? கால் வந்துட்டு வா. நல்ல காலில் உடலையா? 100 தான் வந்துட்டு வா. தொப்பத்தட்டு தானே பார்த்துக்கா. மன நிறைவாக கும்பிடு. வண்டி வாங்கணுமா? கேட்டு பார்க்குறேன். வண்டி வாகனம் யாரும் வச்சுருக்கீங்களா? என்னப்பா, சொந்த வண்டியா தொழிலுக்கா? சொந்த வண்டி. வாரேன். வாப்பா பக்கத்தில். 2வது பிள்ளையினுடைய கிரக அமைப்பை பார்த்தேன். சர்ப்பகால தோஷம் இருக்குது. ஓராண்டு காலங்களாக எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கும். அவருடைய மன அலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் மனநிலை திருப்பி திருமணத்தை தெளிவாக நடத்திருந்தா போதுமில்ல. சொந்த பந்தங்களில் மாப்பிள்ளை இல்லை, கொடுத்துறாத, பகை வரும். கால் வந்துட்டு வா. இந்தா 17 வாரங்கள் பொறுத்துரு. மனதை மாற்றித்தாரேன், கல்யாணத்தை நடத்தி தாரேன். வீட்டுக்கு ஒன்றா சேர விட மாட்டேக்கான். கொண்டு வந்து சேர்த்துட்டேன். போய்ட்டு வா. நல்லா சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் வீடு சம்பந்தமாக வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணடியாள். முடிச்சு தர முடிச்சு சொல்லிட்டேன். பின்ன என்ன உனக்கு? இன்னொரு தடவை சரி. அப்படியே என்ன வேணும்? உங்கள் வீட்டை மீட்டி தந்துடுறேன், வில்லங்கெல்லாமல் ஆக்கி தரேன், பணமும் தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா. ஆமாம். ஏன் என்ன வேணும் உங்ககிட்ட கேட்க முடியும் சொன்னால் நான் சில விஷயத்துக்கு நீ வருத்தப்பட்டுருவியான். வேண்டாம்,
இந்தா வீட்டை மீட்டி தரேன், பிள்ளைகளை வாழ வைக்கிறேன். சரி புரியுதா? யாரையும் நம்பி எதையும் கொடுத்துடாத. நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்பதாமிக்கு அப்படியா? கர்பதாமி, என்னுடைய தொழில் சொந்தமாக நிறைய பணங்களை நான் நஷ்டப்படுத்திட்டேன், வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்திருக்கான். யாருப்பா? தொழில் சம்மந்தமாக நிறைய பணங்கள் நஷ்டமாயிருக்குன்னு சொல்லி வந்திருக்கேன். யார்? வண்டி வச்சுருக்கிறவன். காலில் வந்துட்டு வரலாம். புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிள்ளைகளை பொறுத்து. வாடா தம்பி, என்னடா வேணும் உனக்கு? வாங்கித்தரேன். ஏன் அந்த வண்டியை வச்சு எழுதி பண்ணிப்போம்? ஒன்றரை வருட காலமாகவே உங்களுக்கு தொழில் சொந்தமான மன வருத்தம் இருக்கும், நிறைய பண நஷ்டம் ஆகிருக்கும், கடன்களால் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கும், வீட்டுக்குள்ளே அமைதி இல்லாத குறைகள் நடக்கும். இப்போ இந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போனவனும் கொடுக்க வைக்கணும். விஷயம் அவ்வளோதானே. கால் வந்துட்டு வா. ஏய் நில்லுங்க. யார் நீ? இங்கே எதுக்கு வர? ராம்நாட்டிலேருந்து உனக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களாயா? அவங்களுடைய உதவியால் உனக்கு நல்ல விஷயம் நடக்கும். உன் வண்டியை மீட்டி கொண்டு வந்துட்ட, வெற்றி உண்டு. போய்ட்டு வரலாம். இந்தா சாப்பிட்டு போ. கர்பதாமிக்கு குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? குழந்தை வர வேணுமா? கால் வந்துட்டு வாங்க. வா. உன் பேர் என்ன? ஃபோனு கொடு பார்ப்போம், நல்ல ஃபோனாக இருக்கான்னு பார்ப்போம். இது யார்? இது யாருன்னு கேட்டேன். அப்படியா? சரி. சொந்த ஊர்? சரி, இருந்துக்கிட்டு இருக்கீங்களா? உட்காருங்க, நல்லா சமணம் போட்டு உட்காருங்க. ரொம்ப சின்சியராக நிறைய விஷயத்தை கவனித்து பார்த்து ஒரு தெளிவும் கிடைக்காத வேதனையை நீ அடைஞ்சிருக்க. உண்மை தானே? ஆனால் உங்களுடைய உடலுக்குள்ளே பார்த்தேன், குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய சக்தி இருக்குது, ஆனால் குழந்தை தங்க மாட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் இருக்குது. அந்த குழந்தை தங்கமானு கேட்டேன். குங்குமக்காரி ஆகிய மாரியம்மன் பெயர் வைக்கும்படி பெண் பிள்ளை கொடுக்குறோம்னு சொல்லி உத்தரவாயிருக்கு. கால் வந்துட்டாங்க. என்ன சாமி இப்படி பொம்பளை பிள்ளை தரமுங்காரு, ஆம்பளை பிள்ளை தரமுங்காரு, எப்படியா அது நடக்கும் அப்படின்னு ஒரு சிலருடைய எண்ணங்களில் இருக்குது. இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அண்ணன் ரிட்டையர்டு எஸ்பி வந்திருக்கிறாரு. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறார். போன வருஷம் அவர் வரும்பொழுது எனக்கு ஒரு பேரன் வேணும்னார். நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆம்பளை பையன் அவன் வீட்டில் பிறப்பாண்டான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அவர் பிறகு வந்து உங்கள்கிட்ட சொல்லுவார், சாமி சொன்ன மாதிரி எனக்கு ஆம்பளை பையன் பேரன் பிறந்திருக்கான்னு சொல்லுவார். அதே மாதிரி உனக்கு சொல்லுதேன், மருத்துவர்கள் உனக்கு இல்லை என்று சொல்லியிருந்தாலும் கருப்பசாமியுடைய சக்தியால் உனக்கு கருமாரியம்மா வந்து பிறப்பான். பெருமையோடு இருப்ப. வாடா பக்கத்தில், வெற்றி உண்டு, ஜெயிச்சிருவோம். போ. கருப்பசாமிக்கு தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை தஞ்சாவூர் 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 என்ன ஏலமாக விடுதிய தஞ்சாவூர்? நீங்கள் என் பிள்ளைய வாழ வச்சு கொடுங்க ஐயா, என் பிள்ளைய வாழ வச்சு கொடுங்க கருப்பசாமி அப்படின்னு ஒருத்தர் கேட்க வந்திருக்கான். யாரப்பா அது? உன் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கியா? கல்யாணம் முடிச்சிட்டானா? பையனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டியா? அங்கே தள்ளிடுறேன்னு போ. என் பிள்ளைய வாழ வச்சு கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். நின்று காக்கா, கட்டி கொடுத்த பிள்ளையாப்பா எங்கே இருக்கா? இப்போ என்ன வாழ வைக்கணும்? இப்போ அடுத்த கேள்வி அது. என் பிள்ளைய வாழ வச்சு கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்குறான்யா. கருப்பசாமிக்கு என் பிள்ளைய வாழ வைத்து கொடுங்கள் அப்படின்னு தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் கேள்வி வைக்க வந்திருக்கான்.
அண்ணன் பெரிய அண்ணன் நீங்கள் இல்லை, உங்கள் பிள்ளை எங்கேயா இருக்குது? உங்கள் பிள்ளை எங்கே இருக்குது? புரியலை, தெளிவாக சொல்லுங்கள். புரிஞ்ச வீட்டுக்கு போகல, முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. காலில் வந்துட்டு வாங்க. என்னக்கா எவங்க இது யார்? சரி சரி, ஒரே ஊர். காலில் வந்துட்டு வாங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. என்னப்பா எப்போ நான் சொன்னால் நீ எதுவும் வருத்தப்படுவியா? அப்போ உண்மையை சொல்லிட வேண்டியதானே, உட்கார் பேசாம. பிள்ளைகளுடைய மனநிலைகள் நமக்கு கட்டுப்படாதுப்பா. புரியுதா புரியலையா? என்ன புரியுது? மனசு நமக்கு கட்டுப்படாது. இப்போ குழப்பமான மனநிலைகளில் உட்கார்ந்துருக்கு. அதை திருப்பி தெளிவு பண்ணி தரதுக்கு கிரகங்களை கொஞ்சம் பிரார்த்தனை செய்யணும். அதை நான் ஜெயிச்சு தாரேன், உன் பிள்ளைய வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. மகாசக்திக்கு வந்துடும், நல்லா இருக்கலாம். கல்யாணம் கேட்டு பார்ப்போம். வேறு என்னப்பா வேணும்? அதெல்லாம் மாறும். பிள்ளைய முதல்ல வாழ வைப்போம், சொத்துக்களுக்கு பின்னால் பேசுவோம். ஜெயிச்சு தரேன். கர்பதாமிக்கு. அப்படியா? யார் வந்திருக்கான்னு கேட்டு பார்ப்போம். மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருப்பது யார்? ஆஸ்பத்திரி. அடிக்கடி ஆஸ்பத்திரி போகிறேன் ஐயா, இதுக்கு என்னையா பிரச்சனைன்னு கேட்டு யாருப்பா? யார் மாணி? பையனுடைய திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? மகன் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது. நான் தஞ்சாவூரை கேட்குறேன். மகனின் பையனின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? யார் நீங்கள்? அண்ணாச்சி என்ன செய்யணும்? என்ன செய்யணும் பையனுக்கு? அங்கே நின்றுங்க, குழம்பாமல் நின்றுங்க, மன அமைதியாக நின்றுங்க. யாரும்மா? சரி. பையன் எங்கே இருக்கார்? கல்யாணம் முடிச்சுட்டாரா? காலில் வந்துட்டு வாங்க. நிதானமாக குழம்பாமல் அவரை ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்கம்மா. உட்காரலாம் வாங்க. உன் மகன் கடல் கடந்து இருப்பதை கண்டேன். இப்பொழுது 6 மாத காலங்களாக நிலையான ஒரு இடத்துல இருக்க முடியாமல் வேதனை அடைந்துக்கிட்டு இருக்கான். அதனால் தொழிலில் மாற்றம் கிடைக்கும்னு சொல்லி உத்தரவு இருக்குது. அந்த உத்தரவின்படி அவனுக்கு நிறைய சம்பளமும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? அதே மாதிரி ஆவணி மாதத்தில் திருமண சம்பந்தமான முயற்சியை செய்து வெற்றி அடைவோம். வேறு என்ன வேணும்? அதை பற்றி கொஞ்சம் கண்ணு மூடி உட்காருப்பா. ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குமா? இன்னும் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, சரியாயிரும். கால் வந்துட்டு வரலாம். அவர் இருக்கட்டும், நீ மட்டும் போயிட்டு வா. கர்பதாமிக்கு. என்னண்ணா எங்கே போறிய? வரலாம். இந்தா பிள்ளைக்கு நிலையான பணியும் வாழ்க்கையும் அமையும். இந்தா. புரியலை? அவன் எண்ணம் போல தான் அமையும். நீங்கள் அதை பொறுத்து தான் ஆகணும். வெற்றி அடைஞ்சுட்டான். அமைச்சு தாரேன், 3 மாதம் பொறுமையாக இருங்க, எல்லாம் நல்லா நடக்கும். அவ்வளோதான், உத்தரவு முடிஞ்சு போச்சு. கர்பதாமிக்கு. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். வீடு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? வீடு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாருமா? கர்பதாமிக்கு. யாரோ வீடு சம்பந்தமாக பத்திரம் சொந்தமாக குழப்பம் அடைஞ்சு வந்திருக்காங்களே, யாரு?
இவ்வளோ லேட்டா? அடாடாடாடா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தஞ்சாவூரை விட்டு வெளியே இருந்துக்கிட்டு தஞ்சாவூர்னு சொல்லி வந்தது தான் காரணம். தரானா? உனக்கு எந்த ஊர்? சரி, என்ன செய்யணும் உங்களுக்கு? வீடு என்னவா? இப்போ நான் அப்படி கதையாக பேசிக்கிட்டு இருந்தேன். கால் வந்துட்டு வா. என்னடா போத்தி? என்ன கேட்டார்? உட்கார மாட்டேங்கடா, 2 கட்ட நிலையில் இருக்கிறீங்க எல்லாரும். வாங்க பக்கத்தில். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீரனார், பேச்சியம்மை போன்ற தெய்வங்கள் ஒரு பகுதியில் இருக்கா? வீரனார், பேச்சித்தாய், காமாட்சி அம்மன் போன்ற தெய்வங்கள் உங்களுடைய எல்லையில் இருக்காங்க. ரொம்ப புரியல. கோயிலில் இருக்காங்களா? இந்த தரையிலே இருப்பாங்க. அதுதான், அதைத்தான் நான் சொன்னேன். சரியா? இப்போ ஓராண்டு காலங்களாக வீடு இடம் சம்பந்தமான விஷயத்தில் மனக்குழப்பம் அடைந்து குடும்பத்தில் தகராறு நடந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஏதாவது தந்து ஒதுக்கிட்டு எழுத்தில் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்கு காத்திருக்காங்க. புரியுதா? ஆனால் நீங்கள்லாம் மறுக்கக்கூடிய நிலைமை வரும். அதில் நீங்கள் ஜெயிக்க மாட்டிய, அவன் தான் ஜெயிப்பான். அதனால் உங்களுக்கு வீடு இடம் வேணுமா, பணம் வேணுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா, உனக்கு இடம் கிடைக்கும், வெற்றியாகி தரேன். உனக்கு என்ன வேணும்? வாங்கி தரேன். 3 மாத கால அவகாசத்தில் ஜெயிச்சு வருவீங்க. போயிட்டு வாங்க. இந்தா, புதுக்கோட்டை தொண்டைமான், புதுக்கோட்டை, தொண்டைமான், புதுக்கோட்டை எல்லாரையும் போச்சுடா. அப்படி தொண்டைமான், புதுக்கோட்டை, தலைவன் தலைவி யாரும் வந்திருக்கா? கணவன் மனைவி யாரும் வந்திருக்கீங்களா? கணவன் மனைவி யாரும் வந்திருக்கீங்களாப்பா? தொழில் சம்பந்தமாக தடை இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். மாலை பொழுதினிலே நந்தன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன் வீட்டுக்கு போகிற